ஓம் அகத்தீசாய நம. இப்போ ஆரோக்கிய குறைபாட்டிற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நிறைய மருத்துவர்களால் சொல்லப்பட்டு நாம் கேட்ட ஒரு விஷயம் இன்ஃபெக்ஷன். அதுள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபெக்ஷன்னா என்ன? நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய விஷயம். இப்போது பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், கொரோனா, இப்படி எத்தனையோ வகையான ஸ்வைன் ஃப்ளூ, சார்ஸ் வைரஸ். இந்த நுண் உயிரிகள், ஒன்று வைரஸு, மற்றொன்று பாக்டீரியா. இந்த வைரஸையும் பாக்டீரியாவும் நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். ஆனால் அது பரவுது அப்படின்னு சொன்னால் காற்றிலே வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ இந்த நுண் உயிரிகள், அதற்கான மருத்துவம் என்ன? இப்போது சிறுநீரக தொற்று எடுத்துக்கோங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இந்த சிறுநீரக தொற்று ஏற்பட்டு கவனிக்க இயலவில்லை, நம்முடைய அறிவுக்கு அது எட்டலை அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் சிறுநீரகம் பாதிக்கப்படும். இப்போது கல்லீரல் கிருமி தொற்று, இப்போ வைரஸ், ஏ வைரஸ், பி வைரஸ், சி வைரஸ், டி வைரஸ். இந்த சி வைரஸ், பி வைரஸ் இதெல்லாம் சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லுது இந்த மருத்துவ உலகம். அப்போது கல்லீரலில் ஏற்பட்டு இருப்பது என்ன? ஒரு வைரஸ் தொற்று. இப்போது குடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கோங்க, கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கிரான்ஸ் டிசீஸ். இப்படி எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே அங்கே வைரஸோ ஒரு பாக்டீரியா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு நெஞ்செரிச்சல் எப்போவுமே இருக்குது, ஒரு அசிடிட்டி இருக்குது, ஹெச் பைலோரி அப்படின்னு ஒரு வைரஸை சொல்லப்படுது. சரிங்க, இந்த வைரஸ் பாக்டீரியா வெளியிலிருந்து தான் வந்துச்சா இல்லை நமக்குள்ளே உற்பத்தி ஆச்சா? இப்போ இந்த உடம்பானது கோடிக்கணக்கான செல்களினால் ஆனது. அங்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உண்டு. எப்போ யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் ஏற்படுகிறதோ, கழிவுகள் வெளியேறாமல் தங்குகிறதோ, அந்த கழிவிலிருந்து தான் அதிகப்படியாக பாக்டீரியாவும் வைரஸும் உருவாகிறது என்பது பல பேருக்கு தெரியாது. ஏதோ காற்றுலேருந்து வந்துடுச்சு, தண்ணியிலேருந்து வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய குடலில் குறிப்பாக மலக்குடல் ஆரோக்கியமாக இல்லை, மலச்சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்குமே வைரஸ் பாக்டீரியா வெகு ஈஸியாக அது உருவாயிடும். அப்போது இதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தெரியலன்னு சொன்னால், கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆனால் கிட்னி ஃபெயிலியர், லிவர் இன்ஃபெக்ஷன் ஆனால் லிவர் ஃபெயிலியர், லங்ஸ் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆனால் நிமோனியா, மூச்சு திணறல், மூளையில் இன்ஃபெக்ஷனான ஜன்னி, இப்படி பல காரணங்களினால இந்த கிருமியினால உடல் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நோய் அதுக்கு இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வைரஸா, பாக்டீரியாவா, இது அழிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, அது எந்த மருத்துவத்தில் இருக்கிறதுங்கிறது நாம் தெளிவாக தெரிந்து அதை அழித்தால் நம்முடைய ஆரோக்கியம் காக்கப்படும்.